பூங்கொடி இன்னும் வரல அப்படின்னு மண்டபத்தில் எல்லாரும் பூங்கொடிக்காக காத்துட்டு இருக்கும்போது பூங்கொடி என்ன ஆனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அழகரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சுடலுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து அவரோட வாயாலேயே உண்மையை வர வச்சுட்டாங்க. அவர் காசுப்பட்டு சரக்கு காசுப்பட்டு உண்மையை உளறிட்டாரு. ஆனால் மஞ்சமலைக்கும் ராசத்திக்கும் இது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்மளை கொன்னுடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பயந்துட்டு இருக்காரு. குடிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக அவர் வாயால் தான் இவங்க எல்லாரும் கேட்டு தெரிஞ்சிருந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகர் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அவங்களோட திட்டமே இதுதான், நான் போயிட்டு பூங்கொடியோட வரேன், இந்த ஃபங்க்ஷனில் யாரும் எந்த விதத்துலையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அவமானப்படுறதுக்கு நான் விட மாட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நடக்க வேண்டிய காரியங்களை பாருங்க, சீக்கிரமாகவே நான் பூங்கொடியை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கார் எடுத்துக்கிட்டு அழகர் கிளம்பிட்டாரு. இங்கே நம்ம பூங்கொடியை அந்த பாண்டி பயங்கரமாக வலுக்கட்டாயமாக டார்ச்சர் பண்ணி கடத்திட்டு போயிட்டாரு. செல்வியை அடித்ததில் கீழே விழுந்து மயங்கிட்டாங்க. இன்னொரு பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க. இப்போது நம்ம அழகர் அந்த வீட்டை கண்டுபிடிச்சி விசாரித்து ஒரு வழியாக அங்கே போனால் வீடு வெளியே லாக் பண்ணியிருக்கு. இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் வீடு லாக் ஆகிருக்கு, அதுவும் வெளிப்புறமாக லாக் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு பின்வாசல் வழியாக போய் பார்க்குறாங்க. அது உள்பக்கம் தாப்பா போட்டிருக்கு. அப்போது அவங்க நம்ம வரோன்னு தெரிஞ்சு கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு. சுடலை நம்மக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அலர்ட் பண்ணிட்டான் போல இருக்கு. இவங்க இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம அழகர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி தாண்டா வீடு வெளிப்புறமாக பூட்டி இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒருவேளை சுடலை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டானான்னு புரியலை அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதானே, இப்போவே கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சுடலை கிட்ட போய் சூனாப்பா கேட்குறாரு. எங்கள் கிட்ட பூங்குடி இருக்கிற இடத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அழகர் உன்னை தேடி கண்டுபிடிச்சிடுவா, நீ அங்கேருந்து வேற இடத்துக்கு போயிடுன்னு சொல்லிட்டியா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. நான் எதுக்கு அப்படியெல்லாம் சொல்ல போகிறேன், அதெல்லாம் இல்லை, அந்த பிள்ளை ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், அவங்க ஃப்ரெண்டுங்க நம்பர் என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே ராசத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா, கண்டிப்பாக நான் எதுவுமே பண்ணலைன்னு நீ போய் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டியோ என்னமோ அப்படின்றாங்க. சரக்குக்காக உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னு தெரிஞ்சா அவள் என்னை கொன்னே போடுவா, அதனால் நான் அவகிட்ட சொல்லவே இல்லை, நீங்களும் என்னை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாகவே உனக்கு தெரியாதா பூங்கொடி அங்கே இல்லை, அந்த வீடு வெளிப்புறமாக பூட்டி இருக்கு அப்படின்றாங்க. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு வெளிப்புறமாக பூட்டிட்டு உள்புறமாக போய் தாப்பால் போட்டிருக்கலாம்ல, முதல்ல என்ன நடந்தது அந்த கதவை திறந்து உள்ளே போய் பார்க்க சொல்லுங்கள், எனக்கு அவ்வளவுதான் தெரியும், என்ன விட்டுருங்க அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுறாரு. இப்போ சூனாப்பனா அழகருக்கு கால் பண்ணி ஏன் சுடலை அவங்க ஆளுங்கிட்ட யார்கிட்டையும் சொல்லலை, இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாப்புல, கண்டிப்பாக உள்ளே தான் இருப்பாங்க, நீ கதவை திறந்து உள்ளே போனேன், டே வெளிப்புறமாக பூட்டி இருக்கிற கதவை திறந்து உள்ளே போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்படின்றாங்க. பிரச்சனை ஆகிறதா முக்கியம், பூங்கொடியை கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வர்றது தான் முக்கியம், அந்த பிள்ளை அங்கே தான் இருக்குன்னு சொல்லலை ஸ்ட்ராங்காக சொல்கிறாப்படி, நம்ம எதுக்கு சந்தேகப்பட்டுக்கிட்டு, ஒருவேளை அந்த பிள்ளை வெளியே லாக் பண்ணிவிட்டு கொல்லப்புறமாக போய் உள்ளே போய் லாக் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. அதுவும் சரிதான்ல, சரி ஓகே அப்படின்னு ஓப்பன் பண்ணி கதவை திறந்த உடனே பார்த்தா செல்வி கீழே விழுந்து கிடக்குறாங்க, நல்ல மயக்கத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து அந்த பொண்ணை எழுப்புறாங்க. அவங்க எந்திரிச்சதும் தூணில் கட்டி வச்சிருக்கிற இன்னொரு பொண்ணை பார்க்குறாங்க. அவங்களுமே கட்டி வச்சதில் பயத்தில் மயங்கி கிடக்குறாங்க. அவங்களுக்கும் தண்ணி தெளித்து அவங்களோட கட்டை அவுத்து விட்டு 2 பேரையும் உட்கார வச்சு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் இங்கே இருக்கோன்னு அப்படின்னு. நீங்கள் மட்டும் இல்லை பொங்குடியும் இங்கே தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன எங்களை பார்த்தா அவளை மறைச்சி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுற மாதிரியா தெரியுது அப்படின்னு, இம்பட்டு நேரம் அதை தானே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. ஐயோ அண்ணே உங்களுக்கு விஷயமே புரியல, நடந்தது என்னன்னா அப்படின்னு சொல்ல வராங்க. இங்கே பாரு, எனக்கு நீ நடந்தது எதையும் சொல்லாத, எல்லாத்தையும் சுடலை சொல்லிட்டாரு, பூங்குடி எங்கன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு. அதைத்தானே சொல்ல வரோம், நாங்கள் 3 பேரும் இங்கே தான் இருந்தோம், கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு, யாருன்னு போய் திறந்து பார்த்தா அந்த பாண்டி அப்படின்றாங்க. பாண்டியா, அவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்ல வராங்க, அதுக்குள்ளவே ஓ திரும்பவும் அவனவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஓடி போயிட்டாலோ அப்படின்னு கேட்குறாங்க. அசிங்கமாக பேசாதீங்க, பூங்கொடி ஒன்றும் அவ்வளோ கேவலமான பொண்ணு கிடையாது அப்படின்றாங்க செல்வி. சரி சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவன் உள்ளே வந்தான், நாங்கள் அவனை வெளியே துரத்த ட்ரை பண்ணோம், என்னை அடித்தான் அப்படின்னு நான் மயங்கி விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க செல்வி. நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஊரை கூப்பிடுறேன் அப்படின்னு வெளியே ஓடினேன், என் கழுத்தில் கத்தியை வச்சு பூங்கொடியை கடத்திட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன இந்த தூணில் கட்டி வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் நானுமே மயங்கிட்டேன்,
எனக்குமே ஒன்றுமே தெரியல, அந்த பாண்டி தான் பூங்கொடியை கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற திட்டத்தோடு தான் பூங்கொடி இங்கே வந்து ஒளிஞ்சிருந்திருக்கா. ஆனால் இவளுக்கு ஆண்டவனாக பார்த்து ஒரு தண்டனை கொடுத்துருக்கான். அவன் எவ்வளோ பெரிய பொறுக்கி, அவன் எப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் பூங்கொடியை கடத்திட்டு போயிருக்கானா சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்றாங்க. அண்ணே கண்டிப்பாக பூங்கொடியை நாசம் பண்ணிடுவான் அவன், எப்படியாவது அவன் கிட்ட இருந்து பூங்கொடியை காப்பாற்றுங்க அப்படின்னு 2 பேரும் கெஞ்சுறாங்க. நான் ஏன் காப்பாற்றணும், என் தலையை பிடிச்சது விட்டதுன்னு நான் நினச்சிக்கிறேன். அவங்க 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு. அந்த மஞ்சுமலைக்கு நான் மாப்பிள்ளையாக வர்றதை விட அவன் மாப்பிள்ளையாக வர்றது நல்லது தான். அவளுக்கும் அந்த கிழவன் தான் சரியான ஜோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, தயவு செஞ்சு பூங்கொடியை காப்பாற்றுங்க, விளையாடிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கும் பூங்கொடி வரலன்னா அவமானம் தானே அப்படின்னு. அந்த பாண்டி கூட ஓடி போயிட்டான்னு நான் போய் சொன்னால் அவங்களுக்கு தான் அவமானம், எனக்கு என்ன அவமானம் இருக்குது அப்படின்றாங்க. இப்போது அவள் அழகரோட பொண்டாட்டி, மாயாண்டி குடும்பத்தோட மருமக அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர மஞ்சமலையோட பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி வேணும்னா அந்த மண்டபத்தில் மஞ்சமலையை கேட்பாங்க, உன் பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏற்கனவே பரிசம் போட்ட மாப்பிள்ளை அவர் தானே, அவர் கூட ஓடி போனதில் என்ன தப்புன்னு மஞ்சமலை எஸ்கேப் ஆயிடுவார். ஆனால் காலத்துக்கும் உங்களுக்கு தானே கெட்ட பேர். என்ன நடந்துச்சோ தெரியல, அந்த வீட்டில் அந்த பொண்ணு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவன் என்னை கடத்திட்டு போனதுனால அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு மருமகளாக போச்சு. 1 வாரம் கூட இல்லை, அதுக்குள்ளே அங்கேருந்து ஓடி போச்சுன்னு சொல்லுவாங்க. உங்கள் குடும்பத்தை தான் அசிங்கப்படுத்துவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க அழகரை அந்த செல்வி. அப்போது அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணும் அதே தான் சொல்கிறாங்க. ஆமாண்ணே, பூங்கொடியை எப்படியாவது காப்பாற்றுங்க, அவள் ரொம்ப நல்லவ, உங்கள் குடும்பத்தை அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அந்த ஊர்லேயே நல்லவங்கன்னு பேர் போனவங்க அப்படின்லாம். அவளுக்கு புரியலை, குடும்ப பகையினால தான் அவள் அப்படி நடந்துக்கிறா. அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சின்ன வயசுலேருந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா பழகிருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா அவளை பற்றி? அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, தயவு செஞ்சு அவன்கிட்ட இருந்து அவளை காப்பாற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவளை வேண்டான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே அனுப்புறது கூட பரவாயில்ல, அவன்கிட்ட மட்டும் பூங்கொடி மாட்டிடவே கூடாது, அவன் பயங்கரமான பொறுக்கி அப்படின்றாங்க. அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தானே மஞ்சமலை ஏற்பாடு பண்ணியிருந்தாப்ல அப்படின்றாரு அழகர். அண்ணே அதெல்லாம் விடுங்கண்ணே, அது உங்கள் கூட சவால் விட்டாங்கல்ல, அதனால் ஜெயிக்கிறதுக்காக பண்ணது. பூங்கொடியும் அந்த சவாலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. மற்றபடி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் பூங்கொடி ஆசைப்படலை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அடிக்கடி வந்து நீ எனக்கு கூட பரிசம் போட்டுட்டு வேற ஒருத்தனை கட்டிட்டு போயிட்டேன்னு பூங்கொடியை அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த கோவத்தில் அவள் அடிச்சிட்டா, கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லி. இதெல்லாம் யார்கிட்ட அவள் சொல்லுவா சொல்லுங்க? ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தா போய் வெட்டி போட்டுடுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு அது பிரச்சனையில தான் போய் முடிஞ்சிருக்கும். இவன்லாம் ஒரு ஆளாக இவனை டீல் பண்ணிக்கலான்னு நினச்சிருப்பா போல இருக்கு. அவன் யார் என்னன்னு கூட தெரியாமல் அவங்க அப்பாவோட மான மரியாதை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நல்ல வழியா கடவுள் உங்கள் ரூபத்தில் வந்து அவளை கடத்த வச்சு அவளை அவன்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ நல்லவருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு அவளை அவன் இந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாற்றுங்க. அவளை உங்கள் கூட கூட்டிகிட்டு போய் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி உங்கள் குடும்பமானத்தை காப்பாற்றுங்க. என்னைக்காவது ஒரு நாள் பூங்கொடி கண்டிப்பாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் புரிஞ்சுக்குவா. அந்த நாளுக்காக காத்துட்ருங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு 2 பேரும் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. நீங்கள் அவளை கல்யாணமே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு நாங்களே கூட வந்து சொல்லிடுறோம் எல்லோரும் முன்னாடியும், ஆனால் அவளை காப்பாற்றுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அழகருக்கு மனசு கேட்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கும் வேறு வழி இல்லை, அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி மாயாண்டி குடும்பத்து மருமகன்னு தான் சொல்லுவாங்களே தவிர மஞ்சமலையோட பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம அவளை காப்பாற்றுறதை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. போயும் அந்த மாதிரியான ஒரு பொறுக்கிக்கிட்ட ஒரு பொண்ணு மாட்டணுமா அப்படின்னு ஒரு மனிதாபிமானத்திலையும் சுயநலத்திலையுமே அந்த 2 விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி தான் அழகர் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அதாவது பூங்கொடியை காப்பாற்றுறதுக்காக இவங்க 2 பேரையும் காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது அங்கே போயிட்டு அழகர் இறங்கி போனால் அந்த பாண்டிக்கு வந்து சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுங்களை அனுப்பி பூங்கொடியை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை பாண்டி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல. பாண்டியோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் விஷயமே தெரியல. ஆக்சுவலாக அப்படியெல்லாம் எதுவும் என் பிள்ளை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எங்கள் கண்ணு முன்னாடி எங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு எங்கள் ஃப்ரெண்டை அவன் தூக்கிட்டு வந்துட்டான். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் 1 மணி நேரம் என் கூட வந்து இருந்துட்டு போன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரான். அவன்லாம் எவ்வளோ மோசமானவன், அவனை தயவு செஞ்சு எங்கே இருக்கான்னு சொல்லிடுங்க, அவனை பூங்கொடியை கூப்பிட்டுட்டு போயிடுறோம், நாங்கள் எதுவுமே மற்றபடி பேச மாட்டோம், கடத்தினதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிஜமாகவே அவன் இங்கே இல்லைம்மா, இருமா நான் ஃபோனாவது பண்ணுறேன் அப்படின்னு பாண்டியோட தங்கச்சி பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, கட் பண்ணி விடுறாரு. ஒருவேளை தோட்டத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்க, வாங்க போகலாம்
அப்படின்னு அவங்களே அந்த காரில் ஏறி தோட்டத்து வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் அங்கே போய் கார்லேருந்து இறங்கும்போது ரவுடிங்க எல்லாரும் வந்து சுற்று போட்டுடுறாங்க. பொம்பளைங்க யாரும் வெளியே இறங்காதீங்கன்னு சொல்லி காரை லாக் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒத்த ஆளாக ஃபைட் பண்ணி அடித்து தும்சம் பண்ணிடுறாரு. 2 பேர் பூங்கொடி கூட நிற்கிறாங்க, மற்றபடி எல்லாரையுமே அடித்து போட்டாங்க. பாண்டி வராரு. இங்கே பாரு, இவனுங்களாச்சு கொஞ்சம் இளவட்டம், என்கிட்ட அடி வாங்குறதுக்கு சக்தி இருந்துச்சு, உனக்கு அது கூட கிடையாது, 40 வயசு கிழவனி அப்படின்றாங்க. யாருடா கிழவன்னு சொல்கிற அப்படின்னு அவரும் ஃபைட் பண்ணுறாரு. அழகர் போட்டு அடின்னு மிதிக்கிறாரு. அவர் மயங்கி விழுற அளவுக்கு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே பாரு, எதுக்காக அவளை கடத்திட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா நான் எதுக்கு கடத்திட்டு வந்தேன்னு, அதுவும் ரகசியமாக தோட்டத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கட்டாயப்படுத்தி எதையும் பண்ண சுத்தமாக பிடிக்காது, அவளே இறங்கி வரணுங்கிறதுக்காக தான் அவள் எப்போ இறங்கி வராளோ அது வரைக்கும் கட்டி போட்டே வச்சுருக்கணும், சோறு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அவளாக இறங்கி வருவான்னு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பூங்கொடி அழகரை பார்த்து ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. டேய், உன் கூட அவளுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கலடா, அவங்க அப்பன் கூட நான் போட்ட சவாலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் அவளை தூக்கிட்டு போனேன், ஆனால் இப்போ யோசிக்கிறேன் அவளை அப்படி தூக்கிட்டு போனதுனால தான் உங்ககிட்ட இருந்து அவள் தப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அழகர் வந்து சட்டையை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம பூங்கொடிக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, என்ன இவன் நல்லவன் மாதிரி பேசுறானே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சின்ன வயசுல நம்ம அழகரும் பூங்கொடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த சமயத்துல யாரோ பூங்கொடியை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அடின்னு வெளுத்தாரு. அந்த விஷயம் நம்ம பூங்கொடிக்கு ஞாபகம் வருது. சின்னதா ஒரு நல்ல எண்ணம் அழகர் மேல வந்துருச்சு. இப்போ உன்னை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போகவா, இல்ல இவன் சொல்ற மாதிரி இவன் கூட அவன் ஆசைக்கு இணங்க வாழ போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே நேரடியாக வேறு அழகர் கேட்கவும் பூங்கொடிக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு, என் கழுத்துல தாலி கட்டியிருக்கிற நீ இந்த மாதிரி என்கிட்ட கேட்கலாமா அப்படின்றாங்க. இல்லை, என்ன இருந்தாலும் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அவங்ககிட்ட இருந்து என்ன எதுக்கு காப்பாற்றினேன்னு அப்புறம் கேட்டால் என்ன பண்ணுறது, பெரிய பணக்காரன் வேற, நிறைய காசு பணம் சொத்து எல்லாம் வச்சுருக்கான், நகை நட்டெல்லாம் உடம்பு மூற தங்கமாக உனக்கு பூட்டுவான், அப்படி இருக்கும்போது நான்லாம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்னு தானே போய் உன் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், அவங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்க உன்னை கடத்திட்டு வந்துட்டான்னு, உன்னை காப்பாற்றலான்னு தான் வந்திருக்கேன், காப்பாற்றி கூட்டிகிட்டு போனால் எங்கள் குடும்பத்தோட மான மரியாதையும் காப்பாற்றப்படும், அதே நேரத்தில் உன்னையும் காப்பாற்றின மாதிரி ஆகும். இல்லை, என்ன எதுக்கு காப்பாற்றின, நாங்கள் அவமானப்படுறது தான் முக்கியம்னு நீ நினச்சியனா தயவு செஞ்சு சொல்லிடு, இப்போவே இவன்கிட்ட விட்டுட்டு நான் கிளம்பிடுறேன், இந்த மாதிரி அந்த பாண்டி கடத்திட்டு போயிட்டான், பூங்கொடிக்கும் அவன் கூட வாழதான் விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டா, அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. அமைதியாகவே இருக்காங்க பூங்கொடி, என்னை காப்பாற்றுன்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே, நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா உனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு, இவன் கூட வாழணும் தான் நினைக்கிற போல இருக்கு, என்ன இருந்தாலும் அவன் கூட தான் உனக்கு பரிசம் போட்டாங்க, நான் உன்னை கடத்திட்டு போனதுனால தான் அந்த கல்யாணம் வேற நின்று போச்சு, என்ன இருந்தாலும் அவன் தான் உனக்கு சரியான மேட்ச் இல்லை, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவன் உன்னை கடத்திட்டு வந்துட்டான்னு நீயா தான் அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருப்ப போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன், உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்க போல இருக்கு, அவள் இறங்கி வந்துட்டா, நீ உன் வாழ்க்கை ஆரம்பி அப்படின்னு சொல்லி அழகர் வெளியே போகிறாரு. டேய் அழகர் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி பயத்தில் கத்துறாங்க. அப்படி கத்தும்போது அழகர் திரும்பி பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. பூங்கொடிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கோபமும் வருது. இங்கே பாரு, என்னை இவன்கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. இவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறது இருக்கட்டும், அங்கே எங்கள் குடும்பமே அவமானப்பட்டு நிற்க போதே உன்னால், அந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, எதனால் இன்னும் கல்யாண பொண்ணு வரல, பையன் வேறு எங்கேயோ கிளம்பி போயிட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இதோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுனாப்பானா எனக்கு கால் பண்ணான், இப்போ சொல்லு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா நடக்கக்கூடாதா அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. சரி விடு, நீ பேசுறதுக்கே கஷ்டப்படுற அப்படின்றாரு. இல்லை இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், நீங்கள் அவமானப்படக்கூடாது அப்படின்றாங்க. நல்ல சத்தமாக சொல்லு அப்படின்றாங்க. அவருக்கு கோவம் வந்துடுது பாண்டிக்கு. என்னடா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற, போடா கிளம்பி அப்படின்றாங்க. இருண்ணே, அதான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அண்ணன் கூப்பிடக்கூடாதுல்ல, உங்களை அங்கிள்னு தான் கூப்பிடணும் உங்கள் வயசுக்கு, சாரி அங்கிள் அப்படின்றாரு. கை ஓங்குறாரு அடிக்கிறதுக்கு. இந்த கை ஓங்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஆல்ரெடி 20-30 பேர் வெளியே அடிச்சு போட்டு வந்திருக்கேன், உன்னை அடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா, எதுக்கு தேவையில்லாமன்னு யோசிக்கிறேன், ஒருவேளை பூங்கொடிக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் உன்னை அடிச்சிட்டேன்னா அவன் என்கிட்ட கோச்சிட்டாள்னா என்ன பண்ணுறது, ஏற்கனவே அவங்க அப்பன் கையை வெட்டினது எங்கள் அப்பா தான் அப்படின்னு இன்ன வரைக்கும் அந்த பகை போய்கிட்டே இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இவன் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போ, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. சேச்சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ முரடு பிடிக்காம இந்த ஃபங்க்ஷனில் சிரிச்ச முகத்தோட நல்லபடியாக இந்த எங்கள் அப்பா அம்மா எங்கள் குடும்பம் யாரும் அவமானப்படாத மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், இதை பற்றி ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கூட சொல்லக்கூடாது என்ன நடந்துச்சுன்னு. அவங்க இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்டு ரொம்ப கூலாக வந்து மண்டபத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு, எங்கள் அப்பா அம்மா அவமானப்படுறத பார்க்குறதுக்கு. அது நடக்கக்கூடாது,
அவங்க அப்படியே மூக்கொடைஞ்சு போகணும். நீ சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷனில் சிரிச்ச முகத்தோட விளக்கு பூஜையிலையா இருக்கட்டும், தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லையா இருக்கட்டும், அந்த மாதிரி ஹாப்பியாக கலந்துக்கணும். இதுக்கெல்லாம் சம்மதம்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் உன்னை இங்கேருந்து காப்பாற்றுறதா வேணாவான்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. சும்மா ஓவராக சீன் போடாது, என்னை காப்பாற்றிங்கிறது கூட்டிகிட்டு போய் உங்கள் குடும்ப மானத்தை காப்பாற்ற தானே வந்திருக்க, காப்பாற்று அப்படின்றாங்க. இப்படியெல்லாம் கேட்டால் நான் காப்பாற்ற மாட்டேன். இனிமே தேவையில்லாமல் என் குடும்பத்துக்கு எதிராக எந்த பிளானும் போடக்கூடாது. அப்படி ஏதாவது போட்டேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ அந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தேன்னு சொன்ன, எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தி எங்கள் எல்லாரையுமே அதாவது எங்கள் முகத்திரையை கிழித்து எல்லாருக்கும் காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னல, அதில் மட்டும் குறியாக இருந்தால் சரி. மற்றபடி எந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரி பிளான் போட்டு எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினச்ச, எனக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாரு அழகர். சரி, நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்று அப்படின்றாங்க. பத்தலையே, நீ கெஞ்ச மாட்டேங்கிறியே அப்படின்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு இவங்ககிட்ட இருந்து காப்பாற்று ப்ளீஸ் அப்படின்றாங்க. கட்டை ஊற்று விடுறேன், காலில் விழுந்து கெஞ்சிரியா அப்படின்னு அப்படின்றாங்க. சரி, இதுக்கு மேலே எவ்வளோ இறங்கி வருவா பாவம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு. சரி பாண்டி, அவள் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா, எப்படி பார்த்தாலும் எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி தான் அவள் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துட்டு இருந்தா. அந்த பிள்ளைங்களையும் அடிச்சுட்டு தூக்கிட்டு வந்திருக்கியே, அதுக்கு பதிலும் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை உன் அடையாளங்களை அடிச்சிட்டேன். ஆனால் இவளை கடத்திட்டு வந்து கட்டி வச்சிருக்கல, இங்கே பாரு முகமெல்லாம் வாடி போச்சு, இந்த கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கல, அதுக்கு உன்னை ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு கையில் மோதிரத்தை நல்லா திருப்பி பாண்டியோட முகத்தில் சட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் இன்னொரு கையில் முகத்தில் மார்க் விழுற அளவுக்கு அடிக்கிறாரு. அந்த மார்க்லேருந்து ரத்தம் நிறைய வர ஆரம்பிச்சிடுது. டேய் அப்படின்றாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, என்ன உங்கள் முகத்துலேயும் மார்க் விழணுமா அப்படின்னு சொல்லி அவங்களையும் மிரட்டிட்டு அழகர் பூங்கொடி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்றாரு பாண்டி. பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பூங்கொடியை கூப்பிட்டுட்டு போய் காரில் ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியோட அம்மாவையும் தங்கச்சியையும் அங்கேயே இறக்கி விட்டுட்டு உங்கள் பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு போகிறாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, முன்வாசல் வழியாக போனால் அவங்களுக்கெல்லாம் பயம் குழப்பம் வரும், என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதனால இந்த பக்கமாக ஒரு கேட் இருக்குது, அந்த வழியாக உள்ளே போய் நீட்டாக மேக்கப் போட்டுட்டு மணமேடையில் வந்து நிற்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி அழகர் அனுப்புகிறாங்க. நீங்களுமே மாற்று துணியெல்லாம் ஏதாவது இருந்தால் போட்டுக்குங்க, அப்படி இல்லாட்டினா என் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருக்கேன், அவள் ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா, அழகாக சூப்பராக மேக்கப் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அழகாக மேக்கப் போட்டு கூட்டிகிட்டு வந்து மணமேடையில் உட்கார வச்சுட்டு நீங்களும் 2 பேரும் மணமகள் தோழியாக வந்து நில்லுங்க, என்ன சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அழகர் மிரட்டி அவங்கள ரூம்க்கு அனுப்பிடுறாரு. இவரும் வந்து மாப்பிள்ளை கெட்டப்பில் வந்துடுறாரு. இப்போ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. மாயாண்டி வந்து என்ன நடந்துச்சு எப்படி அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே, முதல்ல இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் பார்க்கலான்னு. பூங்கொடி வந்துருவாளா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பக்காவாக சிரிச்ச முகத்தோடு வந்து நிற்பா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்களும் வராங்க. மஞ்சமலைக்கும் ராசாத்திக்கும் பூங்கொடி வர்றதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன நடந்திருக்கும், எப்படி பூங்கொடி ஒத்துக்கிட்டு வந்தா, அவளை எப்படி சம்மதிக்க வச்சுருப்பான் அப்படின்லாம் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.